லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷமா எங்க இருந்தானே தெரியாத உங்க பேத்தி இப்போ திடீர்னு பௌர்ணமிக்கு வந்துருவானா? எங்க வானத்துல இருந்து குதிச்சிருவாளா? ஏய், வாய மூடுறி. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் குட்டிமா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் நீ கங்கணம் கட்டிக்கிட்டு திரியற. அதான் எப்ப பார்த்தாலும் வன்மத்தை கக்கிட்டு இருக்க. ஏங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நானா வன்மத்தை கக்குறேன்? ஆமா, என் குட்டிமா வந்துருவான்னு சுவாமிஜி அவ்வளவு நம்பிக்கையா சொல்லிட்டு போறாரு. அதை கேவலப்படுத்துற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்னடி அர்த்தம்? அவ வரவே கூடாதுங்கிற நினைப்புல தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏங்க, நான் சொன்னதை முதல்ல நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பேசாதீங்க. அந்த சாமியார் பொய் சொல்லிட்டு போயிருக்காருன்னு தான் நான் சொன்னேன். உங்க குட்டிமாவும் உங்க பொண்ணு வரக்கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்லவே இல்ல. விடு சந்திரா, இவ இப்படிதான் பேசுவா. இவ மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாதா என்ன? நாளைக்கு என் பேத்தி வரப்போறான்ற சந்தோஷத்துல நாம இருக்கோம். இந்த நேரத்துல இவகிட்ட எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும்? யார் என்ன நினைச்சாலும் நாளைக்கு என் பேத்தி இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. அது நான் கும்பிடுற பரமேஸ்வர மேல சத்தியம். ஆமாமா, அத நானும் முழுசா நம்புறேன். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. நம்புங்க நம்புங்க. பரமேஸ்வர மேல சத்தியம் பண்ணிட்டா அவர் வானத்துல இருந்து புஷ்ப விமானத்துல நாளைக்கு உன் பேத்தி அனுப்பி வச்சிருவாரா? சரியான லூசு கிழவி. அன்பரசி, நாமினேஷன்ல எனக்காக சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. ஆக்சுவலா இந்த காலேஜ் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அனன்யா கிட்ட இருந்து காலேஜ காப்பாத்த போறதுக்காக. நீ வர்றதுக்கு முன்னாடி அந்த ராகுல் அனன்யாவை எதிர்த்து நிக்க இங்க யாருக்கு தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ வந்து நாமினேஷன் பண்ணதும் அவங்க மூஞ்சில எல்லாம் ஈ ஆடல. அன்பரசி, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். அப்பதான் நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நான் மட்டும் போய் தனியா ஓட்டு கேட்டா நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க மட்டும் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க. அதுவே எனக்காக நீ ஓட்டு கேட்டனா எனக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும் அன்பரசி. அன்பரசி, இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. தட்டுறோம் தூக்குறோன்ற மாதிரி ராமுக்காக ஓட்டு கேக்குறோம், ராம ஜெயிக்க வைக்கிறோம். சரி, இப்ப இருந்தே கேன்வாஷா ஆரம்பிச்சிருவோம். அங்க 4 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, வாங்க அங்க போவோம். தோத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு தைரியமா நாமினேஷன் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராம். தேங்க்ஸ். ஆனா நான் தோக்கிறதுக்காக நாமினேட் பண்ணல, ஜெயிக்கிறதுக்காக பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? என்னோட செல்வாக்கு, பணம், இன்ஃப்ளூயன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி என்ன உன்னால ஜெயிக்க முடியும்னு நம்புறியா? ஆமா. இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ராம். ஆனா இதுக்கு பேரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. என்ன அனன்யா, மிரட்டி பாக்குறியா? உன்னோட இந்த மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுறதா இருந்தா நான் நாமினேஷனே பண்ணிருக்க மாட்டேன். ஓஹோ, அப்புறம் இந்த காலேஜ் எலெக்ஷன்ல நீ நிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உனக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. முடிஞ்சா என்ன ஜெயிக்க பாரு.
அத விட்டுட்டு இந்த மாதிரி பயம் காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பரவாயில்லையே, காலேஜுக்கு வந்த புதுசுல பூனைக்குட்டி மாதிரி மியாவ் மியாவ்னு பம்பிக்கிட்டு இருந்த. இப்ப இந்த அளவுக்கு தைரியமா பேச கத்துக்கிட்டியே. இதுக்கெல்லாம் யாரு ரீசன்னு எனக்கு தெரியும். ஓகே, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ராம். அந்த ராம்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு ஆப்போசிட்டா நாமினேஷன் பண்ணிருக்கான் பாரு. என்னாலயே அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. எப்படிதான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கியோ எனக்கு தெரியல. அவனை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சொல்ல அனன்யா. மா, காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல சேர்மனா நிக்கிறதுக்கு நான் நாமினேஷன் பண்ணிருக்கேமா. சூப்பர் அனன்யா. அப்போ நீதான் காலேஜ் சேர்மன். ஏன்னா உன்னை எதிர்த்து அந்த இடத்துக்கு யாரு நிக்க போறா? அப்படிதாமா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த அன்பரசி மாதிரியே இங்க ஃப்ரீ கோட்டால ராமன்னு ஒரு சில்ற பையன் படிச்சுக்கிட்டு இருக்காமா. அவன் எனக்கு ஆப்போசிட்டா நாமினேஷன் பண்ணிருக்காமா. அந்த கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பைலுக்கு இந்த அன்பரசி வேற சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்காமா. மா, நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியாது. அந்த முட்டா பையன் ராம் எதுக்கு அனன்யாவை எதிர்த்தோம், எதுக்கு எலெக்ஷன்ல நின்னோன்னு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு நீ அவனை ஏதாவது பண்ணணும். உன்னை எதிர்த்து அவன் அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். உன் தாத்தா கிட்ட சொல்லி அவனோட லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்டி. அவனோட போட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? நீ இப்படி கேப்பன்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் அவன் கூட நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சரி, அத நீ உடனே எனக்கு அனுப்பு அனன்யா. சரி, ஓகேமா. அன்பரசி இருக்கான்ற தைரியத்துலதான் அந்த ராம்லாம் இப்படி ஆடிட்டு இருக்கான். அந்த ஓட்ட பாத்திரம் அன்பரசியும் இனிமே அவனுக்காக ஓட்டு கேட்காத மாதிரி பெருசா ஒண்ணு பண்றேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். இத நான் உன் நல்லதுக்கு தான் பண்ண அன்புக்கு அரசி. நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா ராமுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சறதுக்கு இது பெட்டரான ஐடியா தானே? அவசரப்பட்டு இதையே நீ எடுத்த. நீ ஒரு நாள் ஃபுல்லா காலேஜே சுத்தி வந்தேன்னா நான் சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் ஓட்டு விழலனாலும் பாய்ஸ் ஓட்டு ஃபுல்லா உன் வகுப்பு தோழன் ராமுக்கு தான் விழுந்திருக்கும். ஏன்னா இந்த சார்ட் ஒட்டி இருந்த இடம் அப்படி. ஏய், வெயிட் 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 வெயிட், நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் நீ மொத்தமா ரைஸ் ஆயிக்கோ. அது அந்த ராமெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு நீ ஓட்டு கேக்குறல்ல. அந்த சில்றைக்கு ஓட்டு கேட்டுட்டு இருந்தனா நான் இப்படிலாம் தான் செய்வேன். உன் முதுகுக்கு பின்னாடி இதை ஒட்டினது கூட தெரியாம
பேக்கு மாதிரி காலேஜ் ஃபுல்லா சுத்தி வந்திருக்க. உன்னை பார்த்து மொத்த காலேஜுமே சிரிச்சிருக்கும். இப்போ நம்ம காலேஜ்ல நம்பர் 1 காமெடி பீஸ் யார் தெரியுமா? நீதான். இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு அசிங்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன தொல்லை குடுக்கறப்பெல்லாம் உன்னை கொல்லணும் போல ஆத்திரமா வரும். ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துட்டு இருக்கு. அதுக்காக எப்பவுமே பொறுமையாவே இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. அப்புறம் பொங்கி எழுந்துருவியா? கொஞ்சமாவது அறிவு இருந்தா நான் சொல்றது உனக்கு புரியும். உனக்குதான் அது சுத்தமா இல்லையே. ஓ, என்கிட்டதான் இல்லன்னு தெரியுதுல்ல. உன்கிட்ட நிறைய இருந்தா கொஞ்சம் கொடுத்துட்டு தான் போயேன். நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மோனே தெரியல. தெரியலனா நீ வேணா நெட்ல சர்ச் பண்ணி பாரு. உன்ன மாதிரி முட்டாள் கிட்ட எல்லாம் பேசுறது சுத்த வேஸ்ட். ஆமா, நீ ரொம்ப அப்படியே பிரில்லியன்ட்ல. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும் போ. மஞ்சு வா. அன்பரசி, இவள பலார் பலார்னு 2 விடுவேன்னு பார்த்தா என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க? ஏய், இனிமே அந்த ராமுக்கு ஓட்டு கேட்டு போனீங்க, இதை விட மோசமான சம்பவம்லாம் நடக்கும். சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? பேத்திக்குதா? நாளைக்கு என்னோட பேத்தி வந்து, என்ன பாட்டி எனக்காக நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா நான் பதில் சொல்லாம முழிக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் இன்னைக்கு நகை கடைக்கு போய் இந்த வைர நெக்லஸ வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இந்த சொத்து எல்லாமே அவளுக்கும் என் அம்மாவுக்கும் தானம்மா. இருந்தாலும் என் பேத்தி வரும்போது நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? நிச்சயமா என் மருமக அவளை ரொம்ப நல்ல பொண்ணாதான் வளர்த்திருப்பா. என் பேத்திய பாக்குறதுக்கு இன்னும்னா ஒரு பொழுது காத்திருக்கணும். எப்படா நாளைக்கு வரும்னு இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. இத்தனை வருஷமா நாம எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான விஷயம் நாளைக்கு நடக்க போதுமா? நாளைக்கு என் குட்டிமா வந்துருவான்னு மனசு பூரா சந்தோஷத்தோடையும் ரொம்ப நம்பிக்கையோடையும் காத்துக்கிட்டு இருக்கம்மா. நிச்சயமா வந்துருவா சந்திரா. அம்மா, அப்புறம் நான் சுவாமிஜிக்கு போன் பண்ணம்மா. எதுக்குப்பா? நாளைக்கு என் பொண்ணு கண்டிப்பா என் வீட்டுக்கு வந்துருவாள்னு கேட்டம்மா. சந்திரா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? சிவகாமி காலையில பேசின பேச்சு என்ன அனன்யா, நேத்து அந்த ராம் பையனை ஒரு வழி பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனா எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அவனை பாரு எப்படி ஓட்டு கேக்குறான்னு. இருடி வரேன். அம்மா அனன்யா, என்னம்மா இப்பதான் உனக்கு தாத்தா ஞாபகம் வந்துச்சா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன? அப்புறம் நீ ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறதா அம்மா சொன்னா? நீதாம்மா ஜெயிப்ப. இப்பவே இந்த தாத்தா என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துறதெல்லாம் இருக்கட்டும். எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு அம்மா உங்ககிட்ட சொல்லல? யாரோ ராமுன்னு ஒரு பிக்காளி பையன் உன்னை எதிர்த்து நிக்கிறானாமே,
அம்மா சொன்னா அதத்தானே கேக்குற? ஆமா. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டம்மா. ஆனா இங்க ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியலையே. நீ டென்ஷன் ஆகாதம்மா. நம்ம பசங்க இப்போ உன் காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பையன் என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. நீ பார்த்துட்டு அப்புறம் தாத்தாக்கு போன் பண்ணு. சரியா? சரி, ஓகே தாத்தா. என்ன அனன்யா, என்னாச்சு? ராமோட பேட் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என்ன ஆக போறான்னு மட்டும் பாரு. மா, ஆ? என்னம்மா சமைச்சு பல வருஷம் ஆச்சு, இன்னைக்கு நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க? என் பேத்திக்கு என் கையால சமைக்கணும்னு நான் நேத்திக்கு நைட்டே முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் நானே எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கேன். அம்மா, காலிங் பெல் அடிக்குது. ஒருவேளை என் பேத்தி வந்திருக்காளோ? என்ன காலிங் பெல் சத்தம் கேக்குது? ஒருவேளை அந்த சாமியார் சொன்ன மாதிரி அவ வந்துட்டாளோ? வாங்கம்மா போய் பார்க்கலாம். வாங்க. அம்மா, இத கொஞ்சம் பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன். இந்த அப்பா என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இப்ப எப்படி இருக்கிறான்? யார் அவங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து அடிச்சாங்க? உன் வீட்டு பக்கம் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அன்பரசி, எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன வந்து அடிக்கிற அளவுக்கு வெளியில எனக்கு எந்த எதிரியும் கிடையாது. அப்ப வேற யார் உன்னை வந்து அடிச்சது? டேய், ஆள் மாத்தி ஏதாவது அடிச்சிட்டாங்களா? இது யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியலையா அன்பரசி? இத அனன்யா தான் பண்ணிருக்கான்னு ராம் சொல்றான். சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் உள்ள வரேன் சார். வேணாம் அன்பரசி, நானும் ராமும் மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறோம். வாரா. பார்த்து. என்னப்பா இப்படி அடிச்சிருக்காங்க? எனக்கு இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணாங்க. யார் அந்த ரவுடி பசங்க? ஏ ராம், உனக்கு அவங்களுக்கு என்ன தகராறு? சார், ராம வந்து அடிச்சவனுங்க ராம்க்கு யாருன்னு தெரியாது சார். அதனால அடிச்சவனுங்களுக்கும் ராமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுங்க வேற யாரோ ஒருத்தர் சொல்லிதான் வந்து அடிச்சிருக்காங்க. யாரும் என்ன சார், அனன்யா தான் ஆளை வச்சு அடிச்சிருக்கா. ராம், அனன்யா எதுக்குப்பா ஒன்னு அடிக்க ஆள் அனுப்பணும்? ஏ ராம், எதுவுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. சார், இப்படி அடிப்படை நிக்கிறேன், இதுக்கு மேல என்ன சார் ஆதாரம் வேணும்? ராம், அனன்யா தான் பண்ணானே எப்படி சொல்ற? அதுக்கு ஆதாரம் வேணும்ல? எனக்கு அடிப்பட்டதை விட இது அனன்யா செய்யலங்கிற மாதிரி கான்பிடென்ட்டா பேசுறீங்க பாருங்க, அதுதான் சார் ரொம்ப வலிக்குது. நான் எங்கப்பா கான்பிடென்ட்டா பேசுறேன்?
அனன்யா சார், இது அனன்யாவை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது. இந்த காலேஜோட பிரின்சிபல்ங்கிற முறையில அவளை கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க அவ மேல பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். அப்படியெல்லாம் பண்ண முடியாது விஸ்வா. ஏன் சார்? காலேஜோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு மீடியாவில் நம்ம காலேஜோட பேரை போட்டு காலேஜுக்குள்ள வன்முறைன்னு ஏதாவது எழுதிட்டாங்கன்னா அப்புறம் நான் தான் போய் கையை கட்டி நிக்கணும். அப்ப அனன்யா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா? விஸ்வா, இப்பதான் சொன்னேன். அவன் தான் இப்படி புரியாம பேசுறான்னா நீங்களும் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. ஆதாரம் இல்லாம அனன்யா தான் செஞ்சான்னு உறுதியா சொல்றதெல்லாம் தப்பு. அப்படின்னா முதல்ல அவளை கூப்பிட்டு விசாரிங்க சார். நீங்களே அவ பண்ணிருக்க மாட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதுல எல்லாம் நான் தலையிட முடியாது. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, அதான் நல்லது. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு சார். விட்டா ராமோட உயிரே போயிருக்கும் சார். அந்த அளவுக்கு வந்து அடிச்சு போட்டு போயிருக்கானுங்க. எப்படி சார் விட முடியும்? அதுக்கு என்ன பண்றது? காலேஜோட பேர் கேட்டா மொத்தமும் கெட்டு போயிடும். சேர்மன் போஸ்டிங்க்கு நிக்கிறதா சொல்லி நாமினேஷன் பண்ணாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த காலேஜ்ல என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்ன பத்தி தெரியும் மீன்ஸ் நான் என்ன எல்லா ஓட்டும் எனக்கு தான் விழும்னு இந்த காலேஜுக்கே தெரியும். இதெல்லாம் தெரியாம இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். பட் அவருக்கு பர்சனலா வெளியில நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு. அதனால அவருக்கு நிறைய எனிமீஸ் இருந்திருக்காங்க போல இருக்கு. அதுல சமூக விரோதி கும்பல் ஒண்ணு பாவம் அவரை போட்டு அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. ஆளுங்களை விட்டு அடிச்சது இவ. ஆனா எப்படி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. அதுக்கப்புறம் அந்த ராம் என்ன நினைச்சாரோ தெரியல. காலேஜுக்கு நடக்க முடியாம நடந்து வந்து பிரின்சிபல் கிட்ட வந்து நான் காலேஜ் எலெக்ஷன்லயே நிக்கலன்னு சொல்லி நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாராமா. அத நான் இப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம எப்பவுமே யாரை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கணும். நம்ம சக்திக்கு மீறின ஆளுங்க கிட்ட மோதுனா இப்படிதான் கைய கால உடைச்சு வீட்ல உட்கார வச்சிருவாங்க. இதுல நீங்க என்ன யாரும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ராம் வெளியூர்ல ஏதோ ஆளுங்களை எதிர்த்துட்டார்ல, நான் அததான் மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். என்னை யாரும் எதிர்த்து நிக்காதீங்கன்னு எப்படி மறைமுகமா மிரட்டா பாரு. ஆக்சுவலி நான் ஒரு குட் நியூஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அது ராம பத்தி சொன்னது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல போறேனோ அதுதான் குட் நியூஸ்.
தங்கரசி. நான் நம்ம காலேஜ்ல பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இந்த சேர்மன் எலெக்ஷன்ல அனன்யாவை எதிர்த்து யாருமே நிக்கல. எதிர்த்து நின்ன ராமு வாபஸ் வாங்கிட்டான்னு அனன்யா சொன்னா. ஆனா எலெக்ஷன்னா எதிர்த்து நிக்க ஆள் இருக்கணும், போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும். அதுதான் நியாயமான எலெக்ஷனாவும் இருக்க முடியும். என்ன காமெடியா இருக்குது? என்ன தங்கராஜி சொல்றீங்க? அன்பரசி அனன்யா வச்சு எலெக்ஷன்ல நிக்கிறாளா? ஆமா சார். சார், இன்னைக்குள்ள எப்ப வேணாலும் நாமினேஷன் பண்ணலாம்ல சார்? எப்ப வேணாலும் பண்ண முடியாது, 4 மணிக்குள்ள பண்ணணும். சார், நாமினேஷன் ஃபார்ம் கொடுங்க சார். உனக்காக 2 பேர் சைன் பண்ணணுமே. நான் பண்றேன் சார். இன்னொருத்தர் வேணுமே. நான் பண்றேன். என்ன சார் அவசரம்? ஃபார்ம் குடுக்கிறதுக்கு தான் 4 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார்? அதான் ஃபில் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? ஃபார்ம் கொடுத்துற வேண்டியதானே? ஏன் நல்ல நேரம் பார்த்து தான் நாமினேஷன் பண்ணுவியா? நல்லவங்க ஆசீர்வாதத்தோட தான் சார் நான் பண்ணுவேன். சொன்னதும் இவ்ளோ நேரம் திமிரா பேசின அனன்யா முகம் எப்படி சுருங்கி போயிடுச்சுன்னு தெரியுமா? நாமினேஷன் டைமே முடியல, அதுக்குள்ள என்னமோ ஜெயிச்சு சேர்மன் ஆன மாதிரி அவ ஆடிக்கிட்டே இருக்கா. அவ ஆட்டத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு கரெக்டான ஆளு நீதான். ஆமா ராம், நீ அப்போ வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்ன. நீ எப்படி திரும்ப வந்த? போலாம் தான் இருந்த. அனன்யா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எப்படி வீட்டுக்கு போறது? என்னை பத்தி பேசிட்ட அனன்யா. என்ன ஆனாலும் சரி, உயிரே போனாலும் போகட்டும், திரும்பி அனன்யாவை எதிர்த்து எலெக்ஷன்ல எதிர்த்து நிக்கலாம் தான் வந்த. ஆனா நீ நிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நின்னப்ப கூட ஜெயிப்பனான்றது டவுட் தான். ஆனா நீ நிச்சயமா ஜெயிச்சிருவ. ஆமா, நீ ஏன் நாமினேஷன் ஃபார்ம் கொடுக்காம வந்த?
எலெக்ஷன்ல நிக்கிறத மேடம் கிட்ட சொல்லிட்டு அவங்க சம்மதத்தோடயும் அவங்க ஆசீர்வாதத்தோடயும் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சேன். அதான் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக மேடம பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறேன். ஓ, எங்க பாட்டிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஏய், டைம் இல்ல, நீ சீக்கிரமா போயிட்டு வா. சரியா? சரி மஞ்சு, நான் போயிட்டு வரேன். அன்பரசி உன்னை ஜெயிச்சுவா போல இருக்கு. டேய், என்ன ஆளாளுக்கு இதே சொல்லி வெறுப்பேத்துறீங்களா என்ன? உன்னை வெறுப்பேத்ததுக்காக நான் சொல்லல. அவ எவ்வளவு தெளிவா இருக்கா பாரு. உங்க பாட்டி தான் இந்த காலேஜோட ட்ரஸ்டி. அவங்கள பார்த்து அன்பரசி ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க சப்போர்ட் அன்பரசிக்கு தான் கிடைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு அன்பரசிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேலை முடிஞ்சிருச்சுமா. ஜானகி அம்மா தான் பூஜை முடிகிற வரைக்கும் இருக்க சொன்னாங்கம்மா. அன்னதான ஏற்பாடு பண்ணிருக்கேன், அதுக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. ஹெல்ப்பா? செஞ்சிருவியா நீ? அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பேத்தின்னு ஒருத்தி வந்தாதானே. அந்த மாதிரிலாம் ஒருத்தியும் வரமாட்டா. அவங்கதான் அந்த சாமியாரை நம்பி பேத்தி வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற ஏண்டி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? சரி, நீ வேலை செஞ்சதுக்கு பணம் வாங்கிட்டியா? இல்லம்மா. இந்தா குடி. அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. அவங்கதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்கல்ல. அவங்க கேட்டா நான் தான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். சரியா? புடி புடி புடிங்கறல. நீ கிளம்பு. மேடம், நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லி உங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணலான்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த எலெக்ஷன்ல நிக்கல மேடம். அனன்யாவை எதிர்த்து ராம் எலெக்ஷன்ல நின்னாங்கிறதுக்காக ராம ரவுடிங்க வச்சு அடிக்கிற அந்த அனன்யா இப்பவே இப்படி இருக்கிறவ சேர்மனா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? அவளால காலேஜ் ஒழுங்கா நடக்காது. நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற காலேஜ் பேரு கெடக்கூடாது மேடம். அதே நேரம் என்ன மாதிரி நிறைய மாணவர்களோட வாழ்க்கையே படிப்பை நம்பிதான் இருக்கு. அதுக்கும் இடைஞ்சலா வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் மேடம். முருகா, நான் எதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கேன்னு உனக்கே தெரியும்.
எனக்கு எப்பவும் நீதான் துணையா இருப்ப. இந்த வாட்டியும் எனக்கு நீதான் துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். காலேஜ்ல இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையே இந்த எலெக்ஷன்ல தான் அடங்கி இருக்கு. அதனால நான் கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் முருகா. ஜானகியம்மா, உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்திருக்கா? இதை யார் ஏத்துனா? ஆமா சாமிஜி, தீபம் ஏத்தி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? உங்க வீட்டு பூஜை அறையில உங்க பேத்தி தான் தீபம் ஏத்துவான்னு சொன்னல்ல? ஆமா சாமிஜி. நான் சொன்ன மாதிரியே உங்க பேத்தி தான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பூஜை அறையில விளக்க ஏத்திருக்கா. என்ன ஜானகியம்மா, இப்பவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? நான் நம்புறேன் சுவாமிஜி. நீங்க சொல்லி அத நான் நம்பாம இருப்பேனா? ஆனா நான் கேட்டப்ப வந்தது அவ கூட படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு அனன்யா சொல்றா. ஜானகிம்மா, உங்க வீட்ல உங்க மருமகளும் உங்க பேத்தியும் வர்றதுக்காக நடத்தின பூஜையில நான் சொன்னேன்ல, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற உங்க பேத்தி உங்களையே சுத்தி சுத்தி வரலாம், இல்ல நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற உங்க காலேஜ்ல கூட படிக்கலான்னு சொன்ன இல்லையா? ஆமா சாமி, சொன்னீங்க. அப்போ அனன்யா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி தான் என் பேத்தியே இருக்கலான்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தீபம் ஏத்திருக்கு. உங்க பேத்தி இந்த பௌர்ணமி தேதியில வருவான்னு அந்த கடவுளும் வாக்கு கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானும் அப்படிதான் இருக்கும்னு யூகிக்கிறேன். இப்பவே நான் வந்தவங்கள பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுடுறேன் சுவாமிஜி. ஜானகிமா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சுவாமிஜி. இன்னிலிருந்து 2வது நாள் நீங்க உங்க மகளுக்காக காத்திருக்கலாம். உங்க மக வர்றது சத்தியம். சாமிஜி, ஏதோ சொல்ல வந்துட்டு அமைதியா இருக்கீங்க. ஜானகிமா, இது நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நான் சொல்லாம விட்டா அது உங்க பேத்தியோட உயிருக்கே ஆபத்தாயிருமோன்னு தான் இப்ப நான் சொல்றேன். உங்க பேத்தி பரமபதத்துல இருக்கிற காய் மாதிரி நிறைய பாம்புகளை தாண்டி தான் உயிர் தப்பிச்சு உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா.
என்ன பண்றது? அதனால அந்த பாம்புல ஒண்ணு உங்க வீட்லயே இருக்கலாம் இல்லையா? சுவாமிஜி, ஜானகிம்மா, நீங்க உங்க பேத்தியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சந்திரசேகரை தவிர இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. ஆமா சுவாமிஜி, நீங்க சொல்றது 100% உண்மைதான். என் வீட்டுக்குள்ளேயே என் பேத்திக்கு ஆபத்து இருக்கதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரியே இத சந்திராவை தவிர வேற யாருக்கும் தெரியாம வச்சு என் பேத்திய நான் கண்டுபிடிக்கிறேன். அதான் சரி. அப்போ நான் போனை வச்சுட்டுமா? சரிங்க சாமிஜி. மணி 4 ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அன்பரசி வந்தா நாமினேஷன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். சார், சார், நாமினேஷன் ஃபார்ம். மணியை பாரு, 4 ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல சார், இன்னும் 60 செகண்ட் இருக்கு. நீங்களே பாருங்க. தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? உங்ககிட்டயும் மேடம் கிட்டயும் நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன் சார். இன்னைக்கு தான் நாமினேஷன் பண்ணிட்டு வந்தேன். அப்படியா? வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட் அன்பரசி. நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. தேங்க்ஸ் மேடம். ஆமா அன்பரசி, உன்னை பிடிக்காதவங்க யாரு இருக்க முடியும்? அதனால எல்லாருமே உனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமா நீ தான் இந்த வருஷம் சேர்மன் ஆவ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, நீங்களும் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே. அது அன்னைக்கு நம்ம சுவாமிஜி வந்திருந்தார்ல, பூஜை கூட பண்ணோமே. ஆமா சார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? முந்தா நாள் நீ அப்பதான் காலேஜுக்கு கிளம்பி போயிருப்ப, அப்பதான் வந்தாரு. என்ன சார் சொன்னாங்க? சொல்லுங்க. அதத்தாம நான் சொல்ல வந்தேன். குட்டிமா வரணும் தான் அன்னைக்கு பூஜையே பண்ணோம். சுவாமிஜி முதல் நாள் பூஜையில பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சொல்லுங்க சார்.
என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு சார் யோசிக்கிறிய? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்களும் மேடமும் எனக்கு சாமி மாதிரி. இல்ல அன்பரசி, வந்த சத்தம் ஏதோ டிஃபரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. குட்டிமா விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் எதுக்குமா யோசிக்க போறேன்? வெளியில சிவகாமி நின்னுட்டு இருப்பாளோ? ஆமா, இது அவளோட போன் சத்தம் தான். என் பேத்தியை தேடுறது அந்த சிவகாமிக்கோ ராஜவேலுக்கோ தெரியவே கூடாது. தெரிஞ்சா அதுவே என் பேத்தியோட உயிருக்கு ஆபத்தா போயிடும்.